சிவாய நமஹ. ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகின்ற 2025ஆம் ஆண்டு பல நல்ல விஷயங்களை வழங்கக்கூடிய அற்புதமான வருடமாக 12 ராசிக்காரர்களுக்கும் அமைகிறது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் எல்லாருக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நல்ல சஞ்சாரம் இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய சஞ்சாரங்களும் மாற்றம் ஏற்படுகிறது. எல்லா கிரகமும் மாறுது. தாரா கிரகமாக இருந்தாலும் சரி, சாயா கிரகமாக இருந்தாலும் சரி, ராஜ கிரகங்களாக இருந்தாலும் சரி. அதனால இந்த வருடத்திலே பலவிதமான அதிரடி மாற்றங்கள் கொண்ட வருடமாக அமையும். குறிப்பாக இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி பலன்களை வழங்குகிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். பொதுவாகவே இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ராஜ கிரகம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன். இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல 2 நாளுக்கு ஒரு முறை சந்திரனினுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும். அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானும் கேது பகவானும் சற்றேறக்குறைய 18 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும். ராஜ கிரகம் 2 முன்னோக்கி போகும், சாயா கிரகங்கள் 2 பின்னோக்கி வரும். இதுதான் முக்கியமான 4 கிரகங்கள். ஏனைய 5 கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். செவ்வாய், புதன், அதே போல குரு, சுக்கிரன், சனி பகவான், இந்த 5 கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேர். இந்த தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும். ஒண்ணு, நேர்கதியிலே போவார்கள், சில சமயத்திலே அதிச்சாரம் பெறுவார்கள், சில சமயத்திலே மந்தச்சாரம் ரொம்ப மந்தமாக செல்லுவார்கள். அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும். ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும். ஒரு சில சமயத்திலே வக்ரம் என்று பின்னோக்கி செல்வார்கள். அதே போல வக்ர நிவர்த்திகள் ஏற்படும். குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5 கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் சொன்ன மாதிரி தான். இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறையாக இருக்கிறது. இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா, 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான். அவர் திருக்கணித முறைப்படி இந்த 2025 பயிற்சி அடைகிறார். ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம், திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம். அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி 2026ஆம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அதே போல இந்த 2025 சனி பகவானை தவிர ஏனைய 8 கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு. சூரிய பகவான் மாசம் பயிற்சி 12 மாசத்திலே 12 கட்டங்களை சுத்தி வந்துருவார். அதுதான் ஒரு வருடம். சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது. அதே போல புத பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர். ஏன்னா சூரியன் 27 டிகிரி முன்னையும் போக மாட்டார், புண்ணையும் தாண்ட மாட்டார். அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கும். அதே போல பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில இருக்கார். அவர் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா, அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது. அவர் 11ஆம் பாவம், காலச்சக்கரத்தினுடைய 11ஆம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது. ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார். கேது பகவான் அதே போல கன்னி ராசியில இருக்கின்றார். ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது. மே 11ஆம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் வக்ர கதியில ரிஷப ராசியிலே வக்ர கதியில இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது.
பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2024 குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதியிலே செல்ல ஆரம்பித்து, அதே போல 2025 மே 11ஆம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார். அப்படின்னு இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட வருடமாகவும், சற்றேறக்குறைய அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது. அதனால இந்த 2025 அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும், வாழ்க்கையிலே நல்ல செழுமையையும், வாக்சாதுரியத்தையும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும், வம்ச அபிவிருத்தியையும், சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன். தனுசு ராசிக்கு 2025 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்திற்கு குரு பகவான் வரவிருக்கின்றார். அதே போல 9ஆம் பாவத்திலே ராகு, 9ஆம் பாவத்திலே கேதுவும், 5ஆம் பாவத்திலே ராகுவும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் உருவாகுகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த வருடத்தில் ஒரு நல்ல ஒரு காலம் அப்படிங்கிறது குரு பகவான் வக்ரகதியிலே தான் ஆரம்பிக்கின்றார். மறுபடியும் ஜூலை மாதத்தில் குரு பகவான் சனி பகவானுடைய வக்ரம், நவம்பர் மாதத்திலே குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சற்றேறக்குறைய உங்களுக்கு சாதகமான வழியிலே தான் பலவிதமான கிரக சஞ்சாரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல குரு பகவானுக்கு பயிற்சி மே மாதம் 11ஆம் தேதி 2025 நடைபெறுகிறது. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய முதல்ல குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சில கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் குரு பகவான் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து கொண்டு 7ஆம் பாவத்திற்கு பயிற்சி அடைகிறார். உங்களுக்கு கலத்திரஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவான் நேர் பார்வையாக உங்களை பார்க்கின்றார். குரு பகவானுடைய பார்வைக்குள் தனுசு ராசிக்காரங்க வராங்க. அது மட்டும் இல்ல, தனுசு ராசிக்கு ராசிநாதன் அப்படிங்கிறவரே குரு பகவான் தான். அதனால குரு பகவான் நேரடியாக உங்களை பார்க்கின்றபடியினாலே அவருடைய பார்வை, அவருடைய சப்தம நேர் பார்வை, அதற்கு 180 டிகிரி அந்த நேர் பார்வை உங்கள் மீது படுவதனால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பல நாட்களாக தேங்கி தடைபட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிகவும் எளிய முறையிலே, சுறுசுறுப்பான முறையிலே, சாதகமான முறையிலே, சீக்கிரமான முறையிலே உங்களுக்கு வெற்றியாகவும் அதன் மூலமாக திருப்தியாகவும் அமையும். ரொம்ப நாளாக அவங்க தேங்கி கிடக்கு, ஏதோ கடன் சுமை ரொம்ப நாளாக கிடக்குது, எப்போ தான் அடப்போம்னு நினைக்கிறேன், திடீர்னு அதை அடைச்சி முடிச்சு அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வெளியில் எடுக்கிறது, அதுலேருந்து லாக் பண்ணி இருக்கக்கூடிய பொருளோ அல்லது அந்த இடத்தையோ, அது மாதிரி யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல, உங்களுக்கு பணம் யாராவது ரொம்ப நாளாக கொடுக்காமலே இருக்காங்கன்னா திடீர்னு உங்களுக்கு பணத்தை கொடுக்கறது, கல்யாணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய குரு கலத்திரஸ்தானம். அதனால் கல்யாணம் ஆகியவர்களுக்கு கல்யாணம் நடைபெறுவது போன்ற எண்ணற்ற நல்ல பலன்கள் நடைபெறும். மாற்று வழியில் பொருள் ஈட்டுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளையும் குரு பகவான் உருவாக்குகிறார். அதனால ஒரு துறை மட்டுமல்லாமல் பல துறையிலே வியாபித்திருந்து பொருள் ஈட்டுவதற்கான ஒரு ஆதாரத்தை நல்லபடியாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. மேலும் இந்த 2025 மேலும் பல நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியை அடுத்து அதற்கு முன்பாகவே வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் பாவத்திற்கு ராகு பகவான் வருகிறார். இப்போ ராகு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறார். பொதுவாகவே ராகு பகவான் அபசவ்யம், அதாவது அப்பிரதட்சணமாக செல்லக்கூடிய, பின்னோக்கி செல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டவர். அதனாலதான் அவருக்கு சாயா கிரகம் அப்படின்னு பேரு. அவர் 4ஆம் பாவத்தில் இருந்து 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். அதே போல கேது பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருந்து அப்படியே பின்னோக்கி 9ஆம் பாவத்திற்கு வருவார். இந்த 3, 9ங்கிற அமைப்பிற்கு இந்த ராகு பகவானும் கேது பகவானும் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால பல நல்ல பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது. இந்த ராகு கேதுவும் இந்த 3ஆம் பாவத்தில் வரக்கூடிய போக்கியக்காரகன் ராகு பகவான். அதனால என்ன நல்லது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல மாற்றங்களை முதல்ல கொடுப்பார் உங்களுக்கு. வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்று ஆசையில் இருப்பவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தையும், அதே போல ஒரு இடம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பவர்களுக்கு இடமாற்றையும், பூர்வீக சொத்திலே ஏதாவது பிரச்சனை இருந்து அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது பாகங்கள் கிடைக்காமல் இருந்தால் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும், தந்தையார் அதே போல உங்களுடைய மாமனார் வழியிலே உங்களுக்கு
தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நிதி வரவுகள், அவைகள் எல்லாம் நிதி வரவுகள் வருவதற்கும் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுகின்றது. 9ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய கேது பகவான் ஞான மோட்சகாரகன், பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் செல்கின்றபடியினாலே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வெகு நாட்களாக ஏதாவது நீங்கள் நேற்றிக்கடன் செய்து, அதாவது ஏதாவது பிரார்த்தனை செய்து அதை பிரார்த்தனை செய்ய முடியாமல் இருக்குன்னா அவைகள் நல்லபடியாக ஈடேறும். அது மட்டும் இல்லை, 9 அப்படிங்கிறது மணி மந்திர ஔஷதத்தில் வெற்றியை தரக்கூடிய காலம். அதனால் தெய்வ வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள் செய்வதற்கெல்லாம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறது. தீர்த்த யாத்திரைகள், வெளியூர்கள், அதே போல குடும்பத்துடன் உல்லாச பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான சில நல்ல வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தருகிறார் கேது பகவான். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2025 அதே போல நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ரகதியிலே செல்லுகிறார். இந்த சனி பகவானினுடைய வக்ரகதி அப்படிங்கிறது குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும். குறிப்பாக வாக்கிய ரீதியாக சனி பகவான் முன்னாடி பயிற்சி ஆகிறார். ஆனால் நம்மளுடைய திருக்கணித முறைப்படி முன்னாடியே பயிற்சி ஆகிறார். வாக்கிய முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா 2026 மார்ச் மாதம் தான் அவருடைய பயிற்சி. அதனால் இப்போ இந்த தனுசு ராசிக்கு சனி பகவான் 3ஆம் பாவத்தில் தான் இருக்கிறார். இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர வீரிய தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். இன்னொரு சிறப்பு, இந்த குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கின்றார். அது உங்களுடைய 3ஆம் இடம். 3ஆம் இடத்தை, அதுவும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை, சனி பகவானினுடைய சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்கின்றதுனால பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். பல முதலீடுகள் செய்வீர்கள். வீடு வாங்கணும்னு ஆசையில் இருப்பவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல் வாகன யோகங்கள் உண்டாகும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையில் இருப்பவர்கள், அதே போல் எஜுகேஷன் துறையில் இருப்பவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அதே போல் இரும்பு சம்பந்தப்பட்ட வாகனம், எண்ணெய் வித்துக்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஸ்கிராப் பிஸ்னஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய பரியாங்கனங்கள் இருக்கும். அதே போல் அந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ராகு கேது பயிற்சி காலத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த சமயத்தில் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் கேது பகவான் சூரியனுடைய வீட்டுக்கும் வர்றதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு மேலே ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு, தனுசு ராசியில் பிறந்து அரசாங்க வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அதே போல் இன்னொரு சிறப்பு என்னன்னா, குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைவார். அந்த சமயத்தில் அது எப்போ நடக்குதுன்னா, நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 அடுத்த வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 வரையில இந்த குரு பகவான் வக்ரகதியிலே உங்களுடைய கலத்திர ஸ்தானத்திலே செலவிருக்கின்றார். பொதுவாகவே அந்த நேர் பார்வையை விட குரு பகவானினுடைய வக்கர பார்வை அதீத நன்மைகளை தரும். அதனால் அந்த அதீத நன்மைகளை தரக்கூடிய குரு பகவானுடைய 7ஆம் பாவத்திலிருந்து வக்ர பார்வையானது நவம்பர் 18 அடுத்த வருடம் 2026 மார்ச் 17ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றது. இந்த சமயத்தில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, புதிய வகையான தொழில் துவங்குவதற்கு சாதகமான பல நல்ல விஷயங்களும், 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கூட்டுத்தொழில் செய்வதற்கும் அதன் மூலமாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவதற்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். மேலும் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி மட்டுமல்ல, சயன அயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் 4ஆம் இடம். அந்த 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலே கொள்வது சொன்ன மாதிரி தான் வாகன யோகங்கள் அவைகளையெல்லாம் நல்லபடியாக கைகூட்டி வைப்பார். மேலும் கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது முக்கியமாக 5-4 மிக மிக அவசியம். அதனால கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் பரிபூர்ணமாக நிவர்த்தி அடைவதற்கு நல்ல பலன்களை இது மாதிரியான கிரக விஷயங்கள் ஏற்படுத்தி தரும். இதுல முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக அவசியம். வியாழக்கிழமை ரொம்ப நல்ல நாட்கள். வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உண்டான குரு ஹோரை அப்படின்னு பேர். அதுபோல மத்தியானம் 1-2, மாலை 8-9 இந்த சமயத்தில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, நெய் தீபம் ஏற்றுவது, அதே போல மஞ்சள் நிற வஸ்திரத்தை அவருக்கு அர்ப்பணம் செய்வது, மஞ்சள் நிற புஷ்பத்தினாலே அர்ச்சனைகள் செய்வது, இதையெல்லாம் செய்து வந்தீர்களே ஆனால் பல நல்ல விஷயங்கள் இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த
புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். இந்த வருட பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் மிகச் சிறப்பானதொரு அம்சம். 3ஆம் இடத்துல சனி பகவான், சனி 3, 6, 11க்கு நன்மையில் செய்வார். 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். வருஷ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராசியிலே சூரியன் மிகச் சிறப்பு. தகப்பனார் இருந்தால் அவருக்கு உத்தியோகத்தில் இருந்தால், வேலை வாய்ப்பில் இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுக்கள், டிரான்ஸ்ஃபர், கேட்ட இடத்திற்கு வேலை, இந்த மாதிரி அரசியல் ஆதாயங்கள், அரசாங்க ஆதாயங்கள், அரசாங்க பாராட்டுக்கள், இதெல்லாம் நமக்கும் நம்ம தகப்பனாருக்கோ கிடைக்கும். சில பேருக்கு ஹிருதய சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். தகப்பனார் வழி சொத்துக்கள், அதில் ஏதாவது வில்லங்கம், விவகாரங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். இறை வழிபாட்டில் எண்ணங்கள் ஈடேறும், நன்மைகள் கூடுதலாக நடக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சரி சேர்க்கை மிகச்சிறப்பு. தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதில் ஏதாவது வில்லங்கம், விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு மிக மிக உன்னதமான நேரம்னு சொல்லலாம். இரும்பு சம்பந்தம்னா என்ன? ஒரு ஃபேக்ட்ரி நடத்துறது, மிஷினரிஸ் ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது, மிஷினரிஸ் தயாரிக்கிறது, இந்த மிஷினில் ஒர்க் பண்ணுறது, ஃபவுண்ட்ரி வச்சு நடத்துறது, இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அதான். இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறது, வாகன சம்பந்தமான தொழில், வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகனம் தயாரிப்பவர்கள், அதற்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாகன பணிமனை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரியே எண்ணெய் சம்பந்தமான தொழில், பெட்ரோல் பங்கு, எண்ணெய் வித்துக்கள், ஆயில் மில், எண்ணெய் தயாரிப்பு கம்பெனிகள், எண்ணெய் வியாபாரிகள், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, நிலக்கரி சுரங்கங்கள், ரப்பர், அதே மாதிரியே பார்த்தோம்னா தோல் சம்பந்தமான தொழில், ஆபரணங்கள், வஸ்திரங்கள், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக மிக நன்மைகள் சற்று கூடுதலாக இந்த ஆண்டு வியாபாரத்தில் வியாபார பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரத்தில் பெருக்கு ஏற்பட்டு அதனால் வருமானங்கள் அதிகரிக்கும். நம்மளுடைய வியாபாரத்தை பல இடங்களில் கிளைகளாக துவக்கலாம். ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்போம், கடந்த ஆண்டு நல்லா போகலை, அதையே ரன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலமைன்னு இருக்கிறவங்க இந்த ஆண்டு அதை பல இடங்களில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, வியாபாரம் பெருகும். கவலைப்பட வேண்டியதில்லை. 4ஆம் இடத்து ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வரார். இன்னும் அதீதமான ஒரு அமைப்பு. சுயதொழில், உத்தியோகம் சிறந்து விளங்கும். உடல்நல ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், மனோவியாகுலங்கள், மன கஷ்டங்கள், சங்கடங்கள், சொல்ல முடியாத துயரங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும். தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாயார் வழி சொந்தங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அது நன்மையை தராது. ஆனால் பயிற்சியாகிறார். இந்த வருடம் 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுது மிகச்சிறப்பு. குரு பகவான் வக்கரமாக இருந்தாலும் ராசிநாதன் 7ல் வரும் பொழுது மிகச்சிறப்பு. குரு பலாபலன்கள் உண்டாகுது. வியாழ நோக்கு அப்படிங்கிறது ஏற்படுது. வியாழ நோக்கு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக தடைபட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். பல நாட்களாக கடந்த 2 வருஷமாக எதுவுமே அமையலை, ஜாதகமே வரலை, வராங்க போகிறாங்க, சொல்கிறேங்கிறாங்க, அப்படி தட்டிகிட்டே போகுது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம், திருமண பிராப்தி அப்படிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக நடைபெறும். அதே மாதிரியே புதிய இல்லங்கள் கட்டலாம், வீடுகள் வாங்கலாம், கட்டிய வீட்டையும் வாங்கலாம், அந்த யோகம் இருக்குது. திருமண பிராப்தி, குழந்தை பிராப்தி, கிரகப்பிரவேச பிராப்தி இதெல்லாம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், வீட்டில் யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கறது, அந்த மாதிரி அமைப்புகள், சுப விரயங்கள் பண்ணுறது, கணவன் மனைவியோட வெளியூர் பிரயாணங்கள், சுற்றுலா போகிறது, இதெல்லாம் நடக்கும். குறிப்பாக அழகு சாதன பொருட்கள் வியாபாரம், அழகு நிலையங்கள், முடிதிருத்தங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நன்மை. 7ல் குரு இருக்கிறதுனால மிக நன்மைகள். 8ஆம் இடத்துல செவ்வாய் மிகவும் சிறப்பு. இருந்து வந்த கடன் தொல்லை நீங்கும். கடன் அறவே இருக்காது. எதிரிகள் இருக்க மாட்டார்கள். உடல் உபாதைகளும் நீங்கும். அகழ்வாராய்ச்சி, விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், தொல்லியல் துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துக்கு கேது 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். லாபம், யோகம், அதிர்ஷ்டம், கீர்த்தி, புகழ் இவை உண்டாகும். சட்டம் ரீதியாக நீதிமன்ற பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு இருந்தால் அதுவும் இந்த ஆண்டு கண்டிப்பாக முழுமையாக தீர்ப்பு நமக்கு சாதகமாக நடக்கும். சட்டத்துறை, காவல்துறை, விளையாட்டுத்துறை, சினிமாத்துறை, கேளிக்கை, பத்திரிகை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக மிகச் சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த 2025ஆம் ஆண்டு பலாபலன்கள் மிகுந்த நன்மையை தருகின்றது. ஒரு 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 95% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் மற்ற இதர வேலைகள் செய்பவர்களுக்கு 95% நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்குது. தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். 4ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. வெற்றிகள் கொடுக்க வேண்டிய சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு பெரிய விசேஷம்.
அப்போ சார் 3ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் எதுவும் கொடுக்கலன்னா உங்களுக்கு அவர் பாதகாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி 3ல் மறைஞ்சிருந்தால் கொடுத்துருக்க வேண்டியது. ஆனால் கும்பராசியில் இருந்த வரைக்கும் அவரால் பெருசாக கொடுக்க முடியல. ஏன்னா குரு உங்கள் 6ஆம் இடத்துல இருந்ததுனால கடனைத்தான் ஜாஸ்தி பண்ணினார். ஆனால் இப்போ குரு 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதே சமயம் சனி 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் உங்களுடைய சிந்தனையில் தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். அர்த்தாஷ்டம சனி அலைச்சலை ஜாஸ்தி கொடுப்பார். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால சுகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். சுகத்தை கொடுக்குறாருன்னா அவர் அலைச்சலை கொடுப்பார். சுகத்தை அடுத்த வருஷம் சுகம் வரணும்னா இப்போ உழைச்சாதான் உண்டு. நமக்கு அடுத்த மே மாதம் உங்களுக்கு பணம் வரணும்னா நீங்கள் ஏப்ரல் மாதம் உழைச்சிருக்கணும். உழைக்காமே சம்பளம் கொடுப்பாங்களா? அது மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் இந்த வருஷம் உழைச்சிங்கன்னா வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும். அதே சமயம் உடம்பு சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குரு இந்த வருஷம் 6, 7, 8 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சில சமயம் வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். பிட்வீன் மார்ச் டு மே மாதம் வரைக்கும். மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். உங்களுடைய உடம்பு சார்ந்த விஷயங்களில் சனி கொடுக்கக்கூடிய தடுமாற்றத்தை உங்களுக்கு குரு சாதகமாக மாற்றி கொடுப்பார். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன்னா இந்த திருமண யோகம் கிடைச்சாதான் உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தாயார் மூலமாக உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு அது கெடுதலாக இருக்கக்கூடிய வகையில் இருக்காது. அதனால் கவலைப்பட வேண்டாம். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருஷ ஆரம்பத்தில் செவ்வாய் எதிரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அந்த இடத்துல நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக பூர்வீக சொத்து இடத்துலலாம் இந்த வருஷம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் முதல் 4 மாதங்கள் இதுக்கே ட்ராவல் சரியாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு இந்த ஊரில் இந்த சொத்து இருக்கா, அந்த ஊரில் அந்த சொத்து இருக்கா, இந்த சொத்தை யாரும் என்கரேஜ் பண்ணலையா, இந்த யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணலையே, இந்த இடத்த யாராவது செவுத்தை இடிச்சிட்டாங்களா, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு 2-3 மாதம் செலவாகும். செலவுகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அனாவசியமான அலைச்சலும் ஏற்படும். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டுங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள், சப்போஸ் நீங்கள் வேலையோ தொழிலோ ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுப்பாரு. இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சங்கடத்தை கொடுப்பாரு. வீடு மனை மாற்றத்திற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம், தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தா குரு வழிபாடு செய்யணும், சித்தர் வழிபாடு செய்யணும். எங்கெல்லாம் சித்தர்கள் சமாதியானாங்க, ஒரு மகான் அந்த இடத்துல சமாதியாக இருக்காருன்னா அந்த இடத்துக்கு போங்க, தப்பே கிடையாது. அதே சமயம் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் யாராவது சுமங்கலிகள் இறந்துருந்தாங்கன்னா அவர்களுக்கு உண்டான வழிபாட்டை செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சித்தர் வழிபாடு, குரு வழிபாடு அல்லது உங்களுடைய முன்னோர்களில் சுமங்கலிகள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தடங்கல்களை தகர்த்தெறியும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டு.